ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 12/7/2026 சமுர்தி SM63க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதை நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். அதுவும் இந்த ட்ராவில் 4 ரிசல்ட் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் லைன் சீரியல் என்பா. லைன் சீரியல்ங்கிறது ஒரே நம்பர் வந்து திருப்பி வரும்போது அதை நம்ம லைன் சீரியல் கொண்டு வருவோம். இந்த ட்ராவுக்கு அப்படி தான் வந்திருக்குது. அதனால் நம்ம 4 ட்ரா ரிசல்ட்டை மட்டும் தான் அந்த ட்ராவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை சமிருதியோட ரிசல்ட் நண்பா. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 496 ரிசல்ட் ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும். ஃபுல் போர்டில் வந்து 454 496. அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 044 ஏபிசி போர்டு. ஃபுல் போர்டில் வந்து 893 044 ரிசல்ட்டு. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை சமிருதி ரிசல்ட் எடுத்து வந்திருக்கோம். இங்கே எக்ஸை பொறுத்த வரைக்கும் லைன் சீல்னு கொடுத்துருக்கோம். லைன் சீல்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரே நம்பர் திருப்பி வர்றது. இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா நம்ம வந்து 347 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் நம்மளுடைய ஏபிசி போர்டு வந்து 347, 60 பொறுத்த வரைக்கும் 935. அடுத்ததை கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 074 ஏபிசி போர்டு வந்து 074. ஃபுல் போர்டில் வந்து 784 074. அதுக்கு அடுத்த ட்ரா பார்த்திங்கன்னா 044 ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும். ஃபுல் போர்டில் 893 044. அதுக்கடுத்து நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து 496 ரிசல்ட்டு. ஃபுல் போர்டில் வந்து 454 496. இப்போது இந்த 4 ட்ராவில் என்ன வித்தியாசம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4 ட்ராவில் வித்தியாசம் இல்லை, ஒரே நம்பர் வந்து தொடர்ச்சியாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த 4 347 அப்போது நம்மளுக்கு வந்து B4. அதுக்கடுத்து 074 அப்போ நம்மளுக்கு இந்த இடம் வந்து C4. அதுக்கடுத்து 044 அப்புறப்போ வந்து நம்மளுக்கு வந்து PC44. அதுக்கடுத்து 496 அப்போ வந்து நம்மளுக்கு A4. ஸோ இதில் கவனிச்சிங்கன்னா ஃபுல் ஏபிசி போர்டுமே இருக்குது நண்பா. இந்த 4 பொறுத்த வரைக்கும் அப்படியே நம்மளுக்கு 4 ட்ராவலையுமே நம்மளுக்கு வந்து ஏபிசி போர்டு 4 இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 4 நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 நிற்கிறது சந்தேகம் தான். அதாவது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அவுட்டில் வந்து 4 கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இங்கே பி போர்டு இருக்குது, இங்கே சி போர்டு இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்தாப்பில் பிசின்னு அடிக்கிறாங்க. அடித்ததோட மிச்ச போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4. ஸோ 4ஐயும் நம்மளுக்கு ஏ போர்டில் அடிச்சிட்டாங்க. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அவுட்டில் வந்து நம்மளுக்கு வந்து 4 இருக்குது நண்பா. அவுட்டு அப்படி சொல்கிறத விட இந்த இதை வந்து நம்ம வந்து லோன் சொல்லலாம், லோ சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு வந்து 4 வந்து லோ சான்ஸ். அப்போ இந்த ட்ராவுக்கான நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ராவுக்கான நம்பர் 1 அல்லது 2. இந்த ட்ராவுடைய கீ நம்பர் வந்து 1 அல்லது 2 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் அப்படி தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். சி போர்ட் அல்லது ஆல் போர்ட், 1 அல்லது 2. 1 அல்லது 2 இந்த ட்ராவில் நம்மளுக்கு சி போர்டில் நிற்க சான்சஸ் இருக்குது. ஏன் 1 அல்லது 2 எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம், அதாவது இங்கே நான் வந்து பெய்ட்ஸை கொடுத்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ 1 அல்லது 2 இதுக்குள்ளேயே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 2 2 1 ஸ்ட்ரைட்டுக்காக 1 1 2 2. ஸோ நேற்றுக்கு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 888 நண்பா. ஸோ கொடுக்கும்போதெல்லாம் 8 அடிக்கலை, ஆனால் வந்து நேற்றுக்கு அடிச்சுட்டு போயிட்டாங்க 888. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ட்ரா நம்ம வந்து எப்போதும் போல் ஃபார்மெட்டை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 2 தான் கீ நம்பராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது சி போர்டுக்கான கெஸிங் தான். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 4 வந்து நான் லோ சான்ஸ்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஒருவேளை கண்டினியூஸாக இருக்குது இந்த ட்ரா நம்மளுக்கு 4 தான் வாய்ப்பு அப்படின்னா நீங்கள் 4 கூட பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுடைய கெஸிங் படி x = 0 வேலை வந்து இந்த ட்ரா வந்து லோ சான்ஸாக இருக்குது. அதனால் X4 வந்து நம்மளுக்கு இந்த ட்ரா வந்து லோ சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கால்குலேட் பண்ணி 1 2 கொண்டு வந்திருக்கேன். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 இந்த இடத்துல நம்மளுக்கு லைனாக அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதில் இருக்கிற மிஸ்ஸிங் நம்பர்ஸை நான் கால்குலேட் பண்ணேன். அப்படி கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்பர்ஸுகள் கிடச்சிது. இப்போ மிஸ்ஸிங் SN அதாவது சீரியல் நம்பர், மிஸ்ஸிங் சீரியல் நம்பர் பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 0.
ஸோ இதுதான் மொத்த சீரியல் நம்பர். இப்போ இதில் கவனிங்க, 935 ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 935 இங்கே வந்து 347. ஸோ ரிமைனிங்கில் இருக்கிறது 1 2 6 0 8. ஸோ 1 2 6 0 8 இருக்குது. 5 நம்பர் இந்த இடத்துல அடி ஆயிடுச்சு. 6க்கு 5 அப்படிங்கிறப்ப 3 வந்து டபுள் எடுத்திருக்காங்க. இப்போ அடுத்த ரிசல்ட் இருக்கும். நீங்கள் 074 ஃபுல் போல் வந்து 784. இதில் நமக்கு அடிக்க வேண்டியது என்னென்ன புது நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 புது நம்பர் இங்கே இருக்கிறனால 8 புது நம்பர். அதுக்கடுத்து 7 வந்துருச்சு, 4 வந்துருச்சு, 0 புது நம்பர். அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா அவ்வளோதான். இதில் புது நம்பர் வேறு எதுவும் இல்லை. அப்போ நம்மளுக்கு அடித்தது போக மிச்சம் என்ன இருக்குது? 1 2 6 இருக்குது. இப்போ அடுத்த 044 இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 8 அடித்தாச்சு, 9 அடித்தாச்சு, 3 அடித்தாச்சு, 0 அடித்தாச்சு, 4 4 நம்மளுக்கு டபுள் வந்து 4. ஸோ 4 கால்குலேஷனில் 4 வெளியேறிடுச்சு. அப்போது 1 to 6க்கு டச்சு இல்லை. ஸோ அதுக்கடுத்து போன வாரம் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 1 to 6. இந்த 1 to 6 அப்போ இதில் கவனிங்க 454 496. ஸோ ஏற்கனவே 4 அடித்தாச்சு, 5 அடித்தாச்சு, 4 அடித்தாச்சு, 9 அடித்தாச்சு, 6 வந்து புது நம்பர். அப்போது 1 to 6ல் வந்து 6 வெளியேறிடுச்சா. அப்போது இந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 2. ஸோ இதுதான் கால்குலேஷன் மெத்தட். இப்படி தான் நம்ம இந்த ட்ராவ் கணக்கேசிங்கை உருவாக்கியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு மேலே நான் சொல்கிற கெஸிங் உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம நம்பர்ஸ் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த ட்ராவுக்கான பிசி மிக்ஸ்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிசி மிக்ஸ்டு டைம் கிடச்சா நம்ம டேரெக்டாகவே பிசின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி கொண்டு வரலாம். மிக்சர்னு கொடுக்கறதுக்கான காரணம் சில நேரம் வந்து நம்மளுக்கு ஆல்போர்டுக்கு போச்சுன்னா அது வந்து ஏபிஎஸ்சியாக மாறும். அதுக்காக தான் மிக்சர்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பெயர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெயர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெரிய நம்பர்ஸில் வந்து அவ்வளோவா நம்பர்ஸ் வெளியேறலை. 8 வெளியேறலை, இன்னும் 5 எடுக்கலாம், 8 5. அதுக்கப்புறமா 9 புது நம்பர் தான். ஸோ 9 கூட எடுக்கலாம். 8 5 9 எடுப்போம். ஸோ 8 5 9 வச்சு 5 1 8 1 9 1ன்னு எடுக்கலாம். அடுத்து கவனிச்சிங்கன்னா 5 2 8 2 9 2. ஸோ இதுதான் நம்மளுக்கு பிசி மிக்சடு. சில நேரம் கூடுதலாக கிடைக்கும், சில நேரம் கம்மியாக கிடைக்கும். அது வந்து நம்ம தனிப்பட்டு எதுவுமே எடுக்கிறது கிடையாது. ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே தூக்கிக்கிடுவோம். இந்த ட்ராவுக்கான ஃபார்மெட் பெயர் இதுதான். ஸோ லக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதுலேருந்து பெயர்ஸு அல்லது ஃபுல் போர்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வரதான்னு பாருங்கள். ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக் நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டு. அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 12/7/2026க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். சமிருதி SM 63க்கு ஃபுல்லாக பார்த்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.